ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அனார்கலி என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான பிருத்திவிராஜ் லட்சத்தீவுக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு சிலருக்கு கடலுக்குள்ள அதிக நேரம் மூழ்கி இருப்பதை பற்றி கற்றுக் கொடுக்குறாரு. ஆக்சுவலி இவர் ஒரு எக்ஸ் நேவி ஆஃபீஸராக இருப்பார். நேவியில் ஒர்க் பண்ணும்போது அங்கே உள்ள சீனியர் ஆஃபீஸரோட பொண்ணும் ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோனோட அப்பாவுக்கு தெரிய வருது. அதனால் அவர் ஹீரோ மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அப்பந்தான் தெரிய வருது ஹீரோயினிக்கு 15 வயசு தான் ஆகுதுன்னு. அதனால் இன்னும் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்குள்ள அதே காதல் அப்படியே இருந்தா 2 பேரும் ஒன்னா சேரலாம்னு நீதிபதி தீர்ப்பு வழங்குறாரு. 5 வருஷம் கழிச்சியும் ஹீரோவும் ஹீரோனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால 2 பேரும் ஒன்னு சேரலாம்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு ஹீரோனோட அப்பா சம்மதிக்க மறுக்கிறாரு. ஹீரோனியும் உங்களோட சம்மதம் இல்லாம நாங்க 2 பேரும் ஒன்னு சேர மாட்டோம்னு ஹீரோனி அவங்களோட அப்பாவுக்கு வாக்கு கொடுக்கறாங்க. அதனாலதான் ஹீரோ லட்சத்தீவுக்கு போயிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோனோட அப்பா இவங்களோட காதலுக்கு சம்மதிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஹீரோ ஹீரோனிக்கான லவ் பர்சன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதுலயும் ஒரு சில சீன்ஸ் நம்மளையே எமோஷனலா ஃபீல் பண்ற வைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோ செம சூப்பரா அட்டாச்மெண்ட் நடிச்சிருக்காங்க. ஹீரோனி ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்ச பிஜு மேனன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுலயும் அவரோட ஹியூமர் சீன்ஸ்லாம் நல்லா சிரிக்க வைக்குது. படத்துல நடிச்ச எல்லாருமே செம சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள கேரக்டரை ரைட்டிங்ல சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னு சேருவாங்களா மாட்டாங்களாங்கிற த்ரில்லிங் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. இந்த படம் ஒரு நார்மலான லவ் மூவியா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க. பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். படத்தை கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு ஜவ்வா எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல உள்ள ஒவ்வொரு சீனும் ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல உள்ள சில சீன்ஸ் கொஞ்சம் போரிங்கா இருக்கு. படத்துல உள்ள சில சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு. இந்த படத்தை சச்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பிருத்திவிராஜ், பிஜு மேனன், மியா ஜார்ஜ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஆவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.